ஹல்லேலூயா. அநேகருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் தேவைப்படுகிறது. எத்தனை பேருக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் தேவைப்படுகிறது? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பரிகாரம் செய்த பொழுது என்ன பண்ணியிருக்கிறாரா? சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. சுகத்தை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். நிறைய பேருக்கு இங்கே தான் குழப்பமே பாருங்க. பாவ மன்னிப்பு சிலுவையிலே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக பாவ மன்னிப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் எனக்கு சுகம் கொடுக்கப்பட்டதா என்று பலவிதமான சந்தேகம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒரு சத்தியத்தை சொல்ற, என்றைக்கு பாவத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் பரிகாரம் செலுத்தினாரோ அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுகத்திற்கும் பரிகாரம் செலுத்தினார். ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? சிலுவைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போவதற்கு முன்பதாக நம் அனைவருக்கு தெரியும், பிலாத்து அவருக்கு என்ன கொடுத்தார் பாருங்க. 39 முறை அவர் அடிக்கப்பட்டார். அப்ப ஜனங்களுக்கு ஒரு யோசனை என்னவென்றால், சிலுவையிலே அவர் ரத்தத்தை சிந்தினார், பாவம் மன்னிப்பு. ஆனா அதுக்கு முன்பதாக அவர் 39 முறை தன்னுடைய சரீரத்திலே காயங்களை சுமந்தார். அவரை அடித்தார்கள். அந்த ரோமாபுரி போர்ச்சியவர்கள் 39 முறை அடித்து கிழித்தார்களுடைய சரீரத்தை. அது அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டாரு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனா பரிபூர்ணமா அது சுகத்திற்காக தான் அந்த பாதையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போனார் என்பதை அவர்கள் என்ன பண்ணல, பரிபூர்ணமாய் நம்ப மறுக்கிறார்கள். இன்னொன்று, அவர்கள் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினதை பாவ மன்னிப்புக்கு அப்படியே வைத்து விட்டு சுகத்தை அவங்க பரிபூர்ணமா கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கல என்ற ஒரு சந்தேகத்தோட வாழுகிறார்கள். எப்படி பாவ மன்னிப்பு நிச்சயம் அவங்களுக்கு இருக்கிறதோ, அந்த சுகத்தை நிச்சயம் அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. பாருங்க, ஏதோ ஒரு சத்துரு அவங்களுக்குள்ள பொய்ய பேசுறான். இந்த பூமியில பாடுகள் உனக்கு இருக்கு, இந்த பூமியில உனக்கு சரீரத்தில் உபத்திரம் இருக்கு, இந்த பூமியில கர்த்தரே சிலருக்கு முள்ள கொடுக்கிறாரு, பவுலுக்கு கொடுத்ததை போல உனக்கு கொடுக்கிறார் என்று பல விதமான குழப்பத்தை சொல்லி குழப்பி விடுறான் பாருங்க. ஆகவே ஜனங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் பிசாசு ஒரு ஸ்டெப்பு மேல போயிட்டு ஜனங்களை வேற விதத்துல குழப்பிட்டான். என்ன குழப்பனா, பாவ மன்னிப்பு கூட நிச்சயம் கிடையாதுன்ட்டான். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை நீங்க பாப்பீங்கன்னா மிக பரிதாபமான ஒரு நிலைமையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் பரலோகத்துக்கு போய்விடுவேனா, நான் பரலோகத்துக்கு போவேனா என்று எத்தனை கிறிஸ்தவர்களை பார்த்து நீங்க பேசும் பொழுது எத்தனையோ பேர் சொல்றாங்க பாருங்க, நான் பரலோகத்துக்கு போவேனா. அவங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம், அவங்க பரலோகத்துக்கு போவார்களா போக மாட்டார்களா? ஏன்? பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் ஏதோ தவறு செய்து விட்டார்கள், அவர்கள் ஒருவேளை போகலாம் போகாமலும் இருக்கலாம் என்று சொல்லி ஒரு டபுள் மைண்ட்லயே வாழ்றாங்க பாருங்க. கிடையாது பாருங்க. கர்த்தர் சிலுவையிலே நமக்காக என்ன பண்ணிட்டாரு? சுகத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்திற்கும் பரிகாரம் பரிபூரணமாக அவர் சம்பாதித்து கொடுத்து விட்டார். அதிலே ஒரு துளி சந்தேகமும் இல்லை என்பதை இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். அதை சந்தேகப்படாதீங்க. அதை நீங்க சந்தேகப்படுவீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு சத்துருவானவன் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை என்ன பண்ணுவான்? திருடி விடுவான். உங்க வாழ்க்கையில வியாதி வரும்பொழுது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதற்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட கூட வாழும்படி உங்களுக்கு அவன் என்ன பண்ணுவான்? உங்களை திசை திருப்பி விடுவான். இல்ல, எதிர்த்து நில்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். Submit to God, resist the devil and he will flee. அவனை எதிர்த்து நிக்கணும், ஓடுவான் உங்களை விட்டு. ஆமென். சத்துரெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. உங்களெல்லாம் ஒன்றும் அவன் ஒன்றும் செஞ்சிட முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள். சத்துரு உங்களை விட்டு ஓடி போவான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். அப்ப இந்த சுகத்தை நான் நிச்சயமா என் வாழ்க்கையில எப்படிங்க பெறுவது? இன்னைக்கு நீங்க கேட்கலாம். சுகம் பரிகாரம், கர்த்தர் சிலுவையிலே நமக்கு ரத்தத்தை சிந்தின பொழுது நம் பாவத்திற்கு பரிகாரம் செலுத்தின பொழுது இதில் சுகமும் கொடுக்கப்பட்டது என்று 11 வாரங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்ப இன்றைக்கு இன்னும் உங்களுக்கு 100% ஹீலிங் உங்களுடைய வாழ்க்கையில சிலருக்கு வராம இருக்கலாம். சிலர் 100% ஹீலிங் உங்களுடைய சரீரத்திலே ருசிக்காம இருக்கலாம். எப்படிங்க 100% ஹீலிங் என்னுடைய சரீரத்தில் ருசிப்பது? எப்படிதான் சுகத்தை என் சரீரத்தில் நான் பெற்றுக்கொள்வது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு அதை தான் நான் போதிக்க போகிறேன் உங்களுக்கு. ஹல்லேலூயா.
எப்படி நான் 100% சுகத்தை என் சரீரத்திலே நான் பெற்றுக்கொள்வது? இவ்வளவு சத்தியத்தை கேட்டிருக்கிறேன், இவ்வளவு சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், ஆனா எனக்கு வியாதி இருக்கு, ஆனா என் சரீரம் பலவீனமா இருக்கு, ஆனா என் சரீரத்திலே போராட்டம் இருக்கு, ஆனா என் சரீரத்தில் இந்த வியாதி வந்துட்டு ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த சரீரத்தின் வியாதியிலிருந்து நான் வெளியே வருவது? எப்படி நான் விடுதலையாய் வாழுவது? ஆண்டவர் இயேசு சொன்னாரு, யோவான் 10:10 சொன்னாரு, நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவன் அரைகுறையாய் கொடுக்க வந்தேன் நான் சொன்னாரு. நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவனை எனக்கு பிடிச்சவர்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னாரா? நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அந்த ஜீவனை நான் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரா? இல்லையே, நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், வந்ததே கொடுக்க தான், அதை பரிபூரணமாய் கொடுக்க வந்தேன் என்று சொன்னாரு. பாருங்க, அப்போ அரை குறை இல்லை, இவனுக்கு அவனுக்கு என்று சூஸ் பண்ணி கர்த்தர் கொடுக்கறது இல்லை, கொடுக்கலாமா வேணாம அவரை வச்சுக்கிறது கிடையாது. இல்லை, அவர் கொடுக்க தான் வராரு, பரிபூர்ணமா கொடுக்க வராரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை பரிபூர்ணமாய் கொடுக்க வருகிறார். அதை இன்றைக்கு நம்புங்கள். எப்படி இந்த பரிபூர்ண ஜீவனை நான் பெறுவது? எப்படி இந்த பரிபூர்ண சுகத்தை நான் பெறுவது? எப்படி இந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பெறுவது? எப்படி இந்த பரிபூர்ண நன்மைகளை எல்லாம் நான் பெறுவது? வேத வசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, திருப்பவும் யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, ஆமென், நீங்கள் கொடிகள். I am the tree, I am the vine, you are the branches என்று சொல்றாரு. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ரெண்டு காரியங்களையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போறோம்? மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னா என்ன? மிகுந்த நன்மைகள் அவன் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். சொல்லுங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்றால் மிகுந்த அற்புதங்களை அவன் பெறுவான். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? ஆகார், அதை குறித்து தான் நாம் பார்த்தோம். ஆகாருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? வனாந்தரத்திலே பிள்ளையை கொண்டு நடந்து கொண்டு போறா. ஒரு நேரத்தில் அவளிடத்தில் இருந்த தண்ணீர் முடிந்து விட்டது. என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல. அதை தான் நாம் பார்த்தோம். ஆமென். என்ன பண்ணா? ஒரு செடி கீழே தன்னுடைய குழந்தைய படுக்க வச்சுட்டு ஒரு அம்பு எய்தால் என்ன டிஸ்டன்ஸுக்கு போ, அம்பு கொஞ்சம் தூரத்தில் போய் உட்காந்துட்டான். பிள்ளை அழுது கொண்டு இருக்குது, பிள்ளைக்கு உணவில்லை, கஷ்டப்படுது பிள்ளை. என்ன பண்றது தெரியல, வருத்தமா இருக்கு. ஒரு தாய்க்கு தன்னுடைய மகள், தன்னுடைய பிள்ளை அழுகும் பொழுது என்ன பண்றன்னு தெரியல, மனவேதனை, மன உளைச்சலா இருக்கு. ஒரு ஓரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டால், ஒரு ஓரத்தை போய் உட்கார்ந்து கொண்டு பிள்ளையை பார்க்கிறா. அப்பொழுது கர்த்தர் ஆகாரை நோக்கி, அல்லேலூயா, சொல்றாரு, நான் வந்துட்டு பெரிய ஜாதி ஆக்குவேன். படுக்க வச்சுட்டு வந்திய அந்த பிள்ளைய செடியின் கீழே, அந்த பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், கவலைப்படாத. அல்லேலூயா. ஆபிரகாம் உன்னை அனுப்பிட்டான், கவலைப்படாத. உனக்கு கணவன் இல்லை என்று கவலைப்படாத. அந்த பிள்ளைக்கு தகப்பன் இல்லை என்று கவலைப்படாதே. நான் அந்த பிள்ளை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று வாக்குரைக்கிறார். வாக்கு கொடுத்தார். கொடுத்த மாத்திரத்தில் என்ன பண்ணாரு? அவளுடைய கண்களை திறந்தார். தண்ணி தாகத்திற்கு அவர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். அங்கே ஒரு தண்ணீர் துறவை காண செய்கிறார். அல்லேலூயா. தண்ணீரே இல்லாத வனாந்தரத்தில் தண்ணீர் துறவை எப்படிங்க பார்க்க முடியும்? ஒரு கிணறு எப்படி பார்க்க முடியும் சொல்லுவோம்? தண்ணியே இல்லை, ஆனா அங்க கிணற காட்டுறாரு, தண்ணீர் துறவை காட்டுகிறார். அங்கே தண்ணியை குடித்து விட்டு தண்ணியை பிடித்து கொண்டு அவள் புறப்பட்டு தன்னுடைய பிரயாணத்தில் சொல்லுகிறார். சிந்தித்து பாருங்கள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருப்பேனானால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். ஆகாருக்கு ஒரு வழியே கிடையாது. ஏற்கனவே சாராளை விட்டு வெளியே வந்த பொழுது கர்த்தருடைய தூதன் ஆகாரை மறுபடியும் போய் சாராளிடத்திலே அடங்கி இருக்கும்படி சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவள் செய்தாள். பிறகு மறுபடியும் ஆபிரகாம் இவளை அனுப்பின பொழுது அவள் புறப்பட்டு வருகிறார். மறுபடியும் வனாந்தரத்திலே கர்த்தர் ஆகாரை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், பெரிய ஜாதி ஆக்குவேன். என் வார்த்தை நீ கீழ்ப்பட்டு இல்லை,
நான் சொன்ன பொழுது நீ முதல் வந்துட்ட, நீ மிஸ்ட்ரீட் பண்ண சாரால, அவன் உன்னை அனுப்பிட்டா, நீ வந்த, நான் போக சொன்ன நீ போன, நான் இருக்க சொன்ன நீ இருந்த, இப்ப மறுபடியும் அனுப்பிட்டாங்க நீ வந்துட்ட இல்ல. ஆகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார், கர்த்தர் பாருங்க, அவருடைய வார்த்தை நம்மிலே நிலைத்திருக்குமானால், நாம் அவரிலே நிலைத்திருப்போமானால் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமென். சொல்றாரு ஆகாருக்கு, உன் மகனை பெரிய இஸ்மவேலை பெரிய ஜாதி ஆக்குமே, 12 ராஜ்யங்கள் அவனில் இருந்து வரும் என்று சொல்லிட்டாரு கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாம கண்ணை திறந்து ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை அற்புதத்தை காண போன்றாரு பாருங்க. தண்ணீர் துறவையை காண செய்கிறார். அன்றைக்கு ஜரேபாத் என்ற ஊரில் விதவையனுடைய வீட்டில் எண்ணெயும் இல்லை மாவும் இல்லை. எண்ணெயினுடைய பெருக்கத்தை, மாவினுடைய பெருக்கத்தை கர்த்தராகிய தேவன் எலியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக அங்கே தன்னுடைய வார்த்தையினாலே என்ன பண்றாரு, பெருக்கத்தை உண்டு பண்ணிட்டார். அற்புதம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருப்பேன், ஆனால் பெருகுந்த கனிகளை அவன் கொடுப்பான். அல்லேலூயா.